என் அன்பு சகோதர சகோதரர்களுக்கு இனிய வணக்கம். எல்லாரும் ஸ்கூல் புக் எப்படி சார் படிக்கிறதுன்னு கேட்குறாங்க, எப்படி சார் நோட்ஸ் எடுக்கிறதுன்னு கேட்குறாங்க. இது பாருங்க, இது என்னோட ஸ்கூல் புக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் பேஜே பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் பேஜ் எல்லாம் பேர் மட்டும் எழுதிருப்பேன். நான் பாரு எவ்வளவு கிறுக்கி வச்சிருக்கேன், வேற வழியே கிடையாது. இப்படி எல்லாம் பண்ணணும் சரிங்களா? சரி பாருங்க, இதுதான் நம்ம டிஎன்பிசி வெளியிட்ட சிலபஸ். இது பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் சிந்துவெளி நாகரிகம். சிந்துவெளி நாகரிகம் எங்க இருக்கு? 6வது இருக்கு, அதுக்கடுத்து இடத்துல இருக்கு, 9th இருக்கு, 11th இருக்கு, 11th எத்திக்ஸ்ல இருக்கு. இவ்வளவுதான் சிந்துவெளி நாகரிகம். இதெல்லாம் என்ன பண்ணிருப்பேன், ஒரே புக்ல அங்க இருக்க புக்ல தச்சு ஒரே புக் வச்சிருப்பேன். இப்ப 6வது எடுத்தீங்களா, சிந்துவெளி நாகரிகம் எடுத்தீங்களா, அழகா இருக்கு. பாயிண்ட்ஸ் மேட்சா குறிச்சு வச்சிருக்கேன்னா, இது எல்லாத்திலும் நான் படிக்கவே மாட்டேன். முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் குறிச்சிருப்பேன். குறிச்ச உடனே நோட்டோட எழுதி வச்சுட்டு இருப்பேன். அப்படி என்ன பண்ணிடுவேன், அப்படி 9th புக்கு போயிருவேன். 9th புக்ல அந்த 6வதுல இருக்கிறது அப்படி 9th இருக்கு. 6வது இருக்கிற படிச்சத 9th படிக்கவே மாட்டேன். அப்படியே கோடு படிச்சிருப்பேன். புக்கை பாத்தீங்கன்னா அழகா இருக்கு, அது நோட்ஸ் எடுத்து வச்சிருப்பேன். இப்படி இதே மாதிரி தான் 11th. அப்படின்னா சில பேர் சிந்துவெளி நாகரிகம் படிக்கிறதுக்கு ஒரு நாள்னு சொல்லுவாங்க. எனக்கெல்லாம் சிந்துவெளி நாகரிகம் படிக்கிறதுக்கு 20 நிமிஷம் தான் போகும். இந்த மெத்தட் அழகா ஃபாலோ பண்ணுங்க. படிச்சுட்டு திரும்ப படிக்காதீங்க. நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு இருக்கிற பாயிண்ட் அடிச்சு வச்சுட்டு, புரியாத பாயிண்ட் தெரியாத நம்ம அடிக்கடி மறந்துட்டே இருக்கு, அந்த பாயிண்ட் திரும்ப எக்ஸாம் டயத்துல பாருங்க, ஈஸியா ஜெயிச்சிடலாம் சரிங்களா? இதுதான் இது சிம்பிளான அந்த மாதிரி புக்ஸை ரெடி பண்ணி நீங்க ஈஸியா படிச்சீங்கன்னா உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். எக்ஸாம்ல எப்பயும் மறக்காது, ஈஸியா